தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து தன் 3.5 வருட ஊழிய காலத்திலே செய்த அற்புதங்களை தியானித்து வருகிறோம். குறிப்பாக சென்ற 3 வாரங்களும் இயற்கையின் மேல் உள்ள ஆளுகையும் அதிகாரத்தையும் அவர் நிரூபித்தது குறித்து தியானித்து வந்தோம். இயேசு கிறிஸ்து செய்கிற அனைத்து அற்புதங்களுமே ஒரு 4 பிரிவுக்குள்ளாக வரும். முதலாவது சரீர சுகம், வியாதியில் குணமடைதல். 2வது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகுதல். 3 இயற்கையின் மேல் தனக்குள்ள ஆளுகை அதிகாரத்தை நிரூபித்தல். 4வதாக மிக முக்கியமானது மரித்தோரை உயிர்த்தெழுதல் செய்தல். இந்த 4 காரியங்களையும் அவர் அந்த 3.5 வருட காலங்களில் நிறைய செய்தார். ஒரு சில முக்கிய இன்சிடென்ட் மட்டும்தான் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதுல இருந்து அதுக்குரிய பின்னாடி உள்ள காரியங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த அற்புதங்கள் அனைத்துக்கும் பின்னாடி அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதங்களை அனுபவித்தவரும் பார்த்தவர்களும் கேள்விப்பட்டவர்களும் அவர் மேல் விசுவாசம் வைக்கவும், இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கவும். அதாவது தேவன் மாத்திரமே செய்யக்கூடியதை தான் செய்வதால் தான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன், அவர்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா நான் தான் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி அதை அவர்கள் விசுவாசிக்கவும். இது ஒரு பகுதி. அடுத்தது முக்கியமாக தான் கூறுகிற உபதேசம், சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கிக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனால் அவர்களுக்கு கூறப்பட்டது என்பதை உணர்ந்து அதற்கு அவர்கள் கீழ்ப்படிவதற்காகவும். இந்த 2 தான் அதுல முக்கியமான காரியங்கள். விசேஷமாக இந்த அற்புதங்கள் அனைத்தின் மூலமாக அந்த காலத்துல இருந்த யூதர்களுக்கு, விசேஷமாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக முன்னுரைக்கப்பட்டவர் நான் தான் என்பதை அவர் நிரூபிப்பதற்காக தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட இதுல ஒரு 2 பகுதிகளை மாத்திரம் நம்ம அன்றைக்கு பார்க்கலாம். ஏசாயா 35வது அத்தியாயத்துல 3-6 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஒரு லிஸ்டாக ப்ராபர்சி கொடுக்குறான். அவர் வருவாரு, உங்களை சந்திப்பாரு. அவர் சந்திக்கிற போது என்ன ஆகும் அதுதான் சொல்றாரு. குருடன் கண்கள் திறக்கப்படும், செவிடன் செவிகள் திறவுண்டு போகும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் அவங்க படிச்சதுதான், ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கல. அதே போல இன்னும் ஒரு பகுதி ஏசாயாவுடைய 61வது அத்தியாயம் 1, 2, 3 நம்ம அனைவருக்கு தெரிஞ்ச பகுதி தான். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். விசேஷம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது அவங்க ஊர்ல உள்ள தேவாலயத்துல அவர் வேத புஸ்தகத்தை வாசி கொடுத்த போது வாசிச்சு ஏன்னா பாதி வரைக்கும் தான் வாசிச்சாரு. 1வது வசனத்தையும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் அதோட ஒரு நிறுத்திட்டார். அந்த 1ஆம் வருகையில் அவர் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். இதை செய்யும்படியாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார் என்று சொன்னார். பாதி கேட்டாங்க, பாதி புரியல, அவங்களுக்கு கோவப்பட்டாங்க. விசேஷமாக யோவான் ஸ்நானனும் கூட ஒரு காலகட்டத்துல நான் எதிர்பார்க்கிறவர் இவர்தானா என்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. யோவான் ஸ்நானனுக்கு சிறையில இருந்த போது
இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்கிறார் என்கிறதை சீசர்கள் போய் சொன்னாங்க. அதை கேட்டு யோவான் ஸ்நானனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து போச்சு. ஏன் இதை குழப்பத்துக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லி சீசர்களை அனுப்பி இயேசு கிட்ட கேட்க அனுப்புறாரு. அது மத்தேயு 11வது அத்தியாயத்துல 2-6 வசனம் வரைக்கும் படிக்கலாம். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். அவனுக்கு இவர்தாங்கிறது அவர் ஞானஸ்தானம் கொடுக்குற வரைக்கும் தெரிஞ்சது. பரிசுத்த பார்த்தாரு, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய செய்தியை இவர் எதிர்பார்த்த மாதிரி இவர் மனதில கற்பனை பண்ணி மாதிரி இல்ல. அதனால அவரிடையே கேட்டோம்னு அனுப்புனார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், நரித்தவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி முடிச்சார். யோவான் ஸ்நானனுக்கு அவங்க ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் செய்ய வேண்டிய காரியமும் அதன் விளைவாக 2ஆம் வருகையில் செய்ய வேண்டிய காரியங்களும் சேர்த்தே தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருந்ததுனால அவங்க மெயினாக எதிர்பார்த்தது அவருடைய 2ஆம் வருகையில் அவர் என்ன செய்வாரோ அதை செய்வாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அவர் அந்த பூமியின் ஆளுகை வாங்குவதற்காக அந்த இருளின் அதிபதியாக பிசாசை ஜெயித்து அவன் கையில இருந்து அதை எடுக்கணுங்கிறத அதற்குரிய தேவனுடைய திட்டத்தை அவங்க அறியாம இருந்தாங்க. அதுதான் விசேஷமாக யூதர்களே பல நேரங்கள்ல அவரிடத்தை சந்தேகம் கேட்டாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா யோவான் 10வது அத்தியாயத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதியே வரும். யோவான் 10ல 24-25 வசனங்கள். அதாவது யோவானுடைய சீசர்கள் யூதர்கள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது எவ்வளவு காலம் தான் எங்க ஆத்மாவுக்கு நீங்க சந்தேகத்தை உண்டாக்குவீங்கன்னு கேட்கிறாங்க. படிக்கலாம் நம்ம அதை. யோவான் சுவிசேஷம் 10வது அத்தியாயம் 24வது வசனத்துல, அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எது வரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிதா தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் என்ன செய்வார்னு சொன்னார்கள், அதெல்லாம் நான் செய்யறேன்ல, அதை பார்த்தாவது அவர் அனுப்புவார், நான் தான் விசுவாசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல என்னோட யூதர்கள் அவர்கிட்ட டவுட் கேட்கிற போது ஒரு வார்த்தை சொல்றாரு. யோவான் 5வது அத்தியாயத்துல 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த தீர்க்க தரிசனத்தில் கொடுத்ததை நிறைவேற்றவும், ஏன்னா அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனங்களே நியாய பிரமாணத்தையும் அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னாரு. அதுல இவரை குறித்து சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவதற்காக அவர் அந்த காரியத்தை அவங்க அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் விசேஷமாக இந்த வாரமும் வருகின்ற 3 வாரங்களுக்கும் நாம் அவரால் சரீர சுகம் அடைந்தவர்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். சுவிசேஷ புஸ்தகங்களிலே சரீர சுகமடைந்த அநேகரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அது விசேஷமாக நாம் அறிவது, இயேசு தனது குணமளிக்கும் வல்லமையால் அநேகரை சுகமாக்கினாலும் எல்லாரிடத்திலும் ஒரே பேட்டர்ன்ல அவர் ஒர்க் அவுட் பண்ணல. ஒவ்வொருவரிடம் வெவ்வேறு முறைகளில் செயல்பட்டார். குணமளிக்கக்கூடிய அவருடைய வல்லமை அளவிடப்பட முடியாததாக இருந்தது. ஆனாலும் சுகம் பெற வந்தவனுடைய விசுவாச அளவிற்கு தக்கதாகவும்
அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடியும் அவர் வெவ்வேறு முறைகளில் செயல்பட்டு அவர்களை சுகமளிக்க வேண்டியிருந்தது. ஆனா எல்லா சுகமளித்தலும் மேலேங்கி நின்ற முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த கஷ்டப்படுகிறவன் மேலுள்ள அவரது மன உருக்கம். அதுதான் பிரைமரி பாயிண்ட். அடுத்தபடியாக நாம் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது சரீர சுகம் பெற்ற ஒரு 4 பேர்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். முதலாவது நாம தியானிக்கிறது குஷ்டரோகி ஒருவன் சுகமடைந்தது. இது மத்தேயு 8வது அத்தியாயத்துல 1-4, மார்க் 1வது அத்தியாயம் 39-44 வரைக்கும் இந்த 2 பகுதியிலுமே அது இருக்குது. நம்ம இதுல ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல யூதரிலிருந்து இஸ்ரவேலிருந்து அந்த காலத்துல குஷ்டரோகம் என்று அழைத்தாலும் எல்லாவித ஸ்கின் டிசீஸையும், தோல் வியாதி எதுவாக இருந்தாலும் அதை குஷ்டரோகம்னு தான் அழைச்சாங்க. ஆனா அதுல தீட்டு உள்ளது எது, தீட்டு இல்லாதது எது? அதாவது பிறருக்கு பரவக்கூடியது, மோசமான விளைவை கொடுக்கக்கூடியது எது, பிறருக்கு பரவக்கூடாதது எது, சரீரத்தை அரிக்கின்றதுமான இந்த வியாதி எது? குஷ்டரோகம் ஒரு குணப்படுத்த முடியாத வியாதியாக அவங்க ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. இந்த வியாதிகளை குறித்து அந்த காலத்துல அவங்க ஒரு கணக்கு என்னன்னா, அப்படிப்பட்ட வியாதி உள்ளவன் ஜனங்கள் மத்தியில வராம ஊருக்கு வெளியே தனித்து வாழணும். ஆனா இந்த வியாதியில தீட்டு உள்ளது எது, தீட்டு இல்லாதது என்பதை எப்படி பார்ப்பது அப்படின்னா, லேவியராகமம் 13வது அத்தியாயத்துல ஆசாரியன் இந்த தோல் வியாதி உள்ளவனை செக் பண்ணணும். என்னென்ன விதத்துல அவனை டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன விதத்துல அவனை சோதித்து பார்த்து இது தீட்டு உள்ளது தீட்டு இல்லாதது எது அப்படின்னு அவன் நிர்ணயிக்கணும். அதை வைத்துதான் அவனுக்கு உள்ள வருகிறது. என்னோட அந்த காலத்துல தீட்டு குஷ்டரோகம் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, அந்த வியாதி உள்ளவன் பிற ஜனங்கள் மத்தியில வராம ஊருக்கு வெளியே தனித்து வாழணும். பிற மனிதர்கள் அவன் இருக்கிற பக்கம் வந்துட்டான்னா தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அதை கேட்டு ஜனங்கள் விலகி செல்வார்கள் என்பது அந்த காலத்துல ஒரு வழக்கத்துல இருந்தது. தவிர இந்த வியாதியை எந்த வைத்தியனும் குணமாக்க முடியாது. ஆனால் தேவன் ஒருவர் மட்டுமே அதை சுகமாக்க முடியும் என்று அவர்கள் நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. இதற்கு உதாரணமாகத்தான் பழைய ஏற்பாட்டில் வருகிற சீரியா நாட்டு படைத்தலைவன் நாகமான். அவன் சுகம் பெற்று குஷ்டரோகத்திலிருந்து வந்துதான் சுகம் பெற்று திரும்பி போனான். தேவன் ஒருவர் தான் அதை சுகமாக்க முடியும், வேற எந்த வைத்தியரும் சுகமாக்க முடியாது அப்படின்னு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்த போதுதான் இந்த குஷ்டரோகி குறித்த காரியத்தை நம்ம படிக்கலாம். இது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு கருத்து. மத்தேயு 8வது அத்தியாயத்துல 1-4 வரைக்கும் நம்ம படிக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று சொல்லி அனுப்பினார். இது நடந்த சம்பவம் சூழ்நிலை என்ன அப்படிங்கறது மத்தேயு தெளிவா கொடுக்கிறாரு. இதற்கு முந்தின 3 அத்தியாயங்கள், அதாவது மத்தேயு 5, 6, 7, 3மே மலைப்பிரசங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அழைப்பையும் குறித்தும், அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய அழைப்பு வருது, அதை ஏற்றுக்கொள்கிறவனுடைய குணநலம் வாழ்க்கை தரம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறதும் உபதேசித்திருந்தார். இது அநேக ஜனங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உபதேசத்தை முடித்து விட்டுட்டு கீழே இறங்கி வர்ற போதுதான் இந்த குஷ்டரோகி முன்னாடி வர்றான். அதனால அந்த மனிதன் இயேசு கிட்ட கேட்கிற கேள்வியில மறைமுகமாக ஒரு காரியம் இருக்குது. அதாவது
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படிங்கிறான். இதுல அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவராஜ்ய அதிகாரத்தோடு போதித்த உம்மாலே தேவ வல்லமையோடு என் குஷ்டரோகத்தை குணமாக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரலோகத்தின் காரியங்களை போதிக்கிற நீர் தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என்னை சுகமாக்குவதற்கு உமக்கு சித்தம் விருப்பம் உண்டா என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது, அதை நான் அறியேன் என்று மறைமுக தன்னுடைய 2 இதையுமே அவன் வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது இயேசு தம் கையை நீட்டி அவனை தொட்டு, தீட்டுள்ளவனை தொடுகிறவனும் தீட்டாகி விடுவார்கள் என்பது அந்த காலத்திலிருந்து ஒரு பழக்க வழக்கம். ஆனாலும் அவர் துணிந்து அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாயிட்டான். அவன் சுத்தமாயிட்டான். அவருடைய தொடுதல், அவருடைய வார்த்தை, இந்த 2ம் அவனை சுகமாக்கியது. அதே சமயம் இயேசு அவனை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் உன்னை குணப்படுத்தினேன் என்பது ஒருவருக்கும் சொல்லாதே அப்படிங்கிறார். காரணம், கூறப்பட்ட சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தவே, இவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணவே இந்த அற்புதம். தேவ சத்தத்தை கேட்கவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் விருப்பம் இல்லாம வெறும் சரீர சுகத்துக்காக மாத்திரம் ஜனங்கள் தன்னண்டை வருவதை அவர் அன்றைக்கும் விரும்பவில்லை. தவிர அவனை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை அழிக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்றார். அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழாகத்தான் அவங்க எல்லாம் அன்றைக்கு இருந்தாங்க. அந்த நியாயப்பிரமாணத்துல 14வது அத்தியாயம், லேவி 14வது அத்தியாயம் 1-32 வரை உள்ள வசனங்கள்ல, குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானவன் தன்னை ஆசாரியனிடத்திலே போய் காண்பிக்கவும், அவனை பரிசோதித்து பார்த்து அவன் தீட்டு இல்லாதவன் என்று அறிவித்து அதற்காக பலியையும் காணிக்கையும் செலுத்தணும். ஆனா அந்த பலியையும் காணிக்கையும் செலுத்த வருகிறவனுடைய தகுதிக்கு ஏற்ப, அவனுடைய தகுதி தராதரத்துக்கு ஏற்றபடி வேற வேற கொஞ்சம் கொஞ்சம் செலவு கம்மியா அப்படியே வரும். இதை செலுத்தும்படியாக ஆசாரியன் சொல்லுவான். அதை செலுத்தின பின்புதான் ஆசாரியனான தீட்டு இல்லாதவன் என்று அறிவிப்பான். அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் பிற ஜனங்கள் மத்தியிலும் தன்னுடைய குடும்பத்திலையும் சேர்ந்து இணைந்து வாழ முடியும். இதற்காக அவனுக்கு சொன்னாரு, ஆசாரியிட்ட காமிச்சிட்டு மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்துட்டார். அவன் எந்திரிச்சு போயிட்டான். இதுல அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம், தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய தொழிலினாலும் அவனை குணமாக்கினார். இது இவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது அற்புதம், பேதுருவனுடைய மாமி. பேதுருவனுடைய மாமின்னு நம்ம தமிழ்ல கொடுத்தாங்க, உண்மையில அது மாமியார். இவங்க ஜுரம் நீங்கி சுகம் அடைந்தது. இதுவும் இதை தொடர்ந்தே இந்த அற்புதத்தை தொடர்ந்தே அவர் வருகிற போதே இந்த அற்புதம் பின்னாடி வருது. இதை மத்தேயு 8வது அத்தியாயம் 14-15, மார்க் 1வது அத்தியாயம் 29-31, லூக்கா 4வது அத்தியாயம் 38-39 அந்த 3 புத்தகங்களையும் இதை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. நம்ம மார்க் சுவிசேஷத்துல 1வது அத்தியாயத்துல 29, 30, 31 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மார்க்ல இதை குறித்து வைத்திருக்கிறார். பேதுருவனுடைய வீடு, அதுக்கு போறாரு.
கூட யார் யார் வந்தாங்கிற லிஸ்ட் வந்து இங்க மார்க் சுவிசேஷத்துல தெளிவா கொடுத்துருக்காரு. பேதுருவோட கூட வந்தவங்க யாரு? யாக்கோபு, யோவான், அந்திரேயா. அந்திரேயா வந்து சீமோன் பேதுருடைய சகோதரன். யாக்கோபும் யோவானும் அவர்கள் தொழில் பார்ட்னருங்க. இவர்கள் ஒரே நேரத்துல தான் இயேசு அழைப்பை கேட்டு இந்த 4 பேர் ஒரே நேரத்துல தான் இயேசுவின் சீஷராக வந்தவங்க. சோ இந்த இயேசு கிறிஸ்து 4 சீஷர்களோட வருகிற போது பேதுரு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு அழைக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போறாங்க. மாமியார் உடம்பு சுகம் இல்லாம படுத்திருக்கிறாங்க. உண்மையிலே வீட்டுல உள்ள ஒரு பெண்மணிக்கு ஒரு முக்கியமான ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் கூட அநேக விருந்தினர்கள் வந்திருக்கிற போது அவர்கள் விரும்பு உபச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் சுகவீனமாக படுத்து கிடக்கிறேனே என்பது ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் தான், துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் தான். இதை வந்து இயேசு கிட்டக்க அவங்க சொன்னாங்க, மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. உடனே அவர் அவளை குணமாக்கினார் அந்த இடத்திலே. மத்தேயும் மார்க்கு 2 பேருமே அவள் கையை பிடித்து அவர் தூக்க ஜுரம் நீங்கிற்று அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா லூக்கா அவருடைய சுவிசேஷத்துல 4:39 ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டு அவள் கையை பிடித்து தூக்கினார் அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்க அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இங்கேயும் தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய தொடுதலினாலும் அவள் விசுவாசத்தை பலப்படுத்தி உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சரீர சுகத்தையும் உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்தார். அவள் உற்சாகமா எழுந்து நின்று அவர்களுக்கு ஊழியம் பணிவிடை செய்தார். இது வந்து 2வது ஒரு அற்புதம். 3வதாக ஒரு அற்புதம். இதனுடைய பின்னணி கொஞ்சம் வித்தியாசமானது. சூம்பின கையுடைய ஒருவன் குணமடைகிறார். இது நம்ம மத்தேயு 12வது அத்தியாயம் 9 13 வசனத்திலையும், மார்க்கு 3வது அத்தியாயம் 1 6 வசனத்திலையும், மத்தேயு இந்த 2 சுவிசேஷத்திலும் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம மத்தேயு 12வது அத்தியாயத்துல உள்ளதை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 12ல 9 14 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளிலே சொத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டோமோ? ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனா இருக்கிறார். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் விரிவடைகிற நேரத்துல மார்க்க தலைவர்களினாலே அவருக்கு எதிர்ப்பும் ஒரு விரோதமான மனப்பான்மையும் உருவாகி வந்த காலம் இது. அவருடைய இயேசுடைய பேர் பிரபலம் அடைந்ததனாலும் ஜன கூட்டங்கள் அவருக்கு பின்னே செல்வதனாலும் நியாய சாஸ்திரிகளும் பரிசேயரும் பொறாமையால் நிறைந்து அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்க அவர் பின்னாலேயே செஞ்சாங்க. முக்கியமாக இயேசுவின் சீஷர்கள் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். இது நம்ம மத்தேயு 12வது அத்தியாயத்தில் 9 படிச்சோம். 1 8 வரைக்கும் அந்த சம்பவம் தான். ஓய்வு நாளிலே அவங்க நடந்து வந்தாங்க. அப்ப அவர்கள் சீஷர்கள் வந்து பசியா இருந்தனால கதிர்களை கொய்து தின்னாங்க. ஓய்வு நாள் இதை செய்யக்கூடாது, இதை ஏன் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் வந்து இயேசுட்ட வந்து கேட்டாங்க. அப்பதான் வந்து, தாவீது பசியா இருந்த போது செஞ்சது வேதத்தில் எழுதுன்னு நீங்க படிக்கலையா? அவன் தேவனுடைய வீட்டிலே நுழைஞ்சு ஆசாரியர் மாத்திரமே புசிக்கக்கூடிய அப்பத்தை அவன் புசித்தான் அல்லவா? அவன் கூட உங்களுக்கு விட்டாங்களா இல்லையா? இதை நீங்க வாசிக்கலையா அப்படிங்கிறார்.
என்றால் பரிசுத்த ஸ்தலத்துல அன்றன்றைக்கு அப்பம் வைப்பாங்க, அடுத்த நாள் புதியதாக வைப்பாங்க, அந்த பழைய அப்பத்தை எடுப்பாங்க. தாவீது அன்றைக்கு உயிர் தப்ப ஓடி போன போது அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த ஆசாரிட்ட கேட்கறது சாப்பிட ஏதாவது இருக்கான்னு, இல்லப்பா என் வீட்லயும் ஒண்ணும் இல்ல, ஆனா நேத்தைக்கு வச்சு எடுத்த இந்த அப்பம் தான் இருக்குது, நீ பரிசுத்தமா இருந்தா அதை சாப்பிடலாம். இல்ல நாங்க சுத்தமா தான் இருக்கிறோம், கொடுங்கன்னு சாப்பிட்டாரு. சோ நீங்க அதை வாசிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. சட்டத்தை காட்டிலும் அன்பும் பாடல்களும் உதவுவதும் முக்கியம் என்பது அன்றைக்கு அங்கே இருந்தது. அன்றைக்கு தேவன் அதை குறித்து ஒண்ணு சொல்ல, அதை நீங்க வாசிக்கலையாங்கிறார். அடுத்தபடியாக அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டார். வேலை செய்யாத எங்களை சொல்றிய, ஓய்வு நாள்ல ஆசாரியர்கள் தேவாலயத்துல வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க, அப்ப அவன் குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறார். இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்ப்பு. இது தொடர்ந்துதான் அவர் தேவாலயத்துக்குள்ள ஜெபாலயத்துக்குள்ள நுழைகிறாரு. அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களுக்குள்ள எப்ப வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேத வசனத்திலிருந்து சொல்லி அவருடைய தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்களை சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சுகவீனமானவன் யாரா இருந்தாலும் சுகமாக்கிட்டு போவாரு. அது ஒரு வழக்கம்ங்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. இவங்க அந்த ஜெபாலயத்துல போனபோது அங்க சூம்பின கையோட ஒருத்தன் இருந்தான். இவர் அவனை சுகமாக்குவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க அடுத்த கேள்வியும் கேட்டாங்க, ஓய்வு நாளிலே சுத்தமாக்குவது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதே சம்பவம் மார்க் எழுதியிருக்கிறாரு. மார்க்ல வேற மாதிரி அவர் சொன்ன ஒரு வார்த்தையை, முதல்ல அவர் சொன்ன வார்த்தையை எழுதியிருக்காரு. மார்க் 3வது 4வது வசனத்துல, ஓய்வு நாட்களிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் அப்படின்னு கேட்டாரு. அவங்க ஒன்னும் ஆயிரத்தி பேசவே இல்லை, பதில் பேசாமலே நின்னாங்க. அதாவது தேவையில் இருக்கிறவனுக்கு உதவக்கூடிய நன்மையை செய்வதா, அல்லது தேவையில் இருக்கிறான் என்று அறிந்தும் உதவுவதற்கு தனக்கு பலன் இருக்கிறது என்பதை உணர்ந்தும் அதை செய்யாமலே இருக்கும் தீமை இதை செய்வாரா, எது நியாயம்னு கேட்கிறாரு. அவங்க பதிலே சொல்லல. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுதான் மத்தியில் எழுதி வச்சிருக்கிறாரு. சரி, உங்கள்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு இருக்குது, அது ஓய்வு நல்ல பக்கத்துல குழியில விழுந்துருச்சுன்னா அதை போய் தூக்கி விடுவீங்களா இல்லையா? ஆட்டை பார்க்கல மனுஷன் எவ்வளவோ விசேஷமானவன் தேவனுடைய பார்வையில. அதனால ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை பார்த்து உன் கைய நீட்டுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அவன் கையை நீட்டுனா அது மறு கையை போல முழுவதுமாக பரிபூர்ணமாய் சுத்தமாய் சுகமடைந்தான். அதாவது இதன் விளைவாக தனக்கு எதிர்ப்பும் விரோதமும் வளரும் அதிகரிக்கும் என்று அறிந்தும் ஓய்வு நாளை குறித்து அவங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிரமான ஒரு போங்கு தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தவும் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை அங்கே செஞ்சார். இதனுடைய விளைவு என்னன்னா, இவர் செஞ்ச இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பரிசேயர்கள், அதாவது ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்கணுங்கிறது 10 கட்டளையில் உள்ள ஓய்வு நாள்ல வரக்கூடிய ஒரு கட்டளை. அதனால ஓய்வு நாள்ல வெளியே போய் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருந்தாங்க. இந்த நோயாளிகளை குணமாகுவதை குறித்து இந்த வேத பாரகர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது சாகக்கூடிய நிலைமையில ஒருவன் இருக்கிற போது வைத்தியன் அவனுக்கு ஓய்வு நாளிலே வைத்தியம் செய்வது தவறு அல்ல. ஆனா சாவுக்கு ஏதுவான நிலைமையில் இல்லாத ஒருவனுக்கு இந்த வைத்தியர் சுகமளிக்கும் சிகிச்சை செய்தால் அது அவர் வேலை செய்கிறார், ஓய்வு நாளிலே ஓய்ந்திராமல் வேலை செய்கிறார், அதன்படி அவர் குற்றவாளியே அப்படின்னு அவங்க ஒரு பிரமாணம் வச்சிருந்தாங்க. அநேக காரியங்கள் வச்சிருந்தாங்க. பசியோடு இருந்து ஐயா சாப்பாடுன்னு கேட்கிறவனுக்கு வீட்டை விட்டு வெளியிறங்கி பிச்சை போட்டா அது தப்பு. ஆனா அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கொடுத்தேன்னா தப்பு கிடையாது. இப்படி பல காரியங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதை ஒவ்வொன்றையும் திருத்தி கண்டித்து உணர்த்தினார். அதாவது பலிபீடத்தின் மேல
சத்தியம் பண்ணா தப்பு கிடையாது. ஆனா பலிபீடத்தின் மேல உள்ள பொண்ணின் மேல சத்தியம் பண்ணிட்டேன்னா நீ கடனாளி. அந்த மாதிரி அநேக வியாக்கியானங்கள் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுல இது முக்கியமான காரியம், இது தவறு அப்படின்னு சொல்றதுக்காக அவர் இதை சொன்னார். ஆனா இந்த 10 கட்டளைகளை 4ஆம் கட்டளையை அவர் மீறுகிறார் என்பதனால அவங்க கோபம் அடைந்து அவங்களும் ஒரு கட்டளை மீற துணிந்தாங்க. கொடை செய்யாது இருப்பாங்க என்கிற 6ஆம் கட்டளையை மீற துணிந்தாங்க. அவர்களுடைய பரம வைரியான ஏரோதியர்கள், அதே ஏரோதியர்னா ஆளுகிறவர்கள், ஏரோது வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்கதான் அப்ப ரோமர்கள் சார்பாக ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து இவரை ஏதாவது தேச துரோக கூட்டத்துல மாட்டி விட்டு இவரை சிக்கல மாட்டி வைக்கணும். ஏன்னா இவங்க மூலமா தான் கவர்னர்கிட்ட போய் அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால அவங்களோட சேர்ந்து இவரை எப்படியாவது காலி பண்ணிடணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ண போயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் சொல்றதுதான், நான் செய்யறதுதான் ரைட்டு, இதுக்கு மேல உள்ளது தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்ததுனால அவங்களால அதை சரியாக உணர முடியவில்லை. இது இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ வட்டாரங்களே சில இடங்களில பார்க்கலாம். நான் சொல்றதுதான் சரி, மற்றதெல்லாம் அப்படி வேதத்தை முழுமையாக இப்படித்தான் அப்படின்னு கர்த்தரை தேவனை வரையறுக்க நம்மளால முடியாது. அது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அறிவு முழுக்க அவரை அறிந்து கொள்ள ஒரு அளவுக்கு அவரை புரிஞ்சுக்கலாம், அவ்வளவு. 4வது ஒரு அற்புதம், கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் ஒருவன் சுகமாகுது. இது மார்க் 7வது அத்தியாயம் 31 37வது வசனத்துல இந்த பகுதி வருது. 31 நம்ம வாசிக்கலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போடியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலுக்கு அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் மேல் தமது கையை அவன் மேல் வைக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவையாக என்ற அர்த்தம். உடனே அவன் செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவில் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாக பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆயிலும் எவ்வளவு அதிகமாய் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஒரு பகுதி, கலிலேயா பகுதி புறஜாதியர்கள் பட்டணங்களுக்கு அருகிலே உள்ள பகுதி. இங்க வைராக்கியமான மத வெறி பிடித்த பரிசேயர்கள் ஜாஸ்தி அங்க இல்லை. புறஜாதியர்கள் மத்தியில தேவனுடைய ஜனங்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில இயேசு கிறிஸ்துக்கு எதிர்ப்பு இல்லை, வரவேற்பு இருந்தது. அவருடைய ஊழியத்துல அதிகமாக இந்த பகுதிகளில் தான் நடந்தது. இங்க வந்த போது கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் அவர்கிட்ட கொண்டு வந்து அவன் மேல கையை வச்சு சுகமாக்குங்க அப்படின்னு சிலர் கொண்டு வந்தாங்க. இங்க அவர் அவனை குணப்படுத்தின விதம் சற்று வித்தியாசமானது. அது ஏன்னு பார்க்கலாம். இந்த மனிதனுக்கு பேச்சு திறன்ல பேசுகிற முறையில குறைபாடு, அவன் சரியாக வார்த்தைகளை உச்சரிக்க முடியாம சப்தம் வருதே ஒழிய அது ஒரு கோர்வையான ஒரு சப்தமாக இல்லாம ஒரு திணறலான ஒரு சப்தமாக வருது அப்படின்னா அதற்கு காரணமே என்ன அப்படின்னா அவன் காது கேட்க முடியாததால. எந்த ஒரு மனிதனுமே தன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறார்களோ அந்த உச்சரிப்பை காதில கேட்டான்னா தான் நாவிலே அவனுக்காக உச்சரிக்க முடியும். அதனால காது செவிடாக இருக்கிறவர்களுக்கு சரியான பேச்சு வராது. இது மெடிக்கலாவும் ஒரு காரியம்தான். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், தமிழ்நாட்டுல பிறக்கிற ஒரு பிள்ளை சுத்தி இருக்கிற அப்பா அம்மா தமிழ் பேசுறாங்கனால அதுவும் பிறந்திலிருந்து தமிழ் பேசுது. ஆனா எம்பியில பிறக்கிற பிள்ளை ஹிந்தி பேசுது, கர்நாடகாவில் பிறக்கிற பிள்ளை
கன்னடம் பேசுது. ஏன்னா தாய் தகப்பன் சுற்றி உள்ளவங்க என்ன வார்த்தை பேசுகிறார்கள், உச்சரிக்கிறார்கள் என்பதை காதுல கேட்டுத்தான் வாயால பேச முடியும். சோ இவனுக்கு பேச்சு திறன் குறைபாடு காரணம் அவனுக்கு காது கேட்காததுதான். இதை இயேசு கிறிஸ்து அந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாகவே அறிந்திருந்தார். என்னால் அவர் சிருஷ்டிகர்த்தர், நம்மளை சிருஷ்டித்தவர், அவருக்கு எல்லாமே நன்றாக தெரியும். அவன் செவிடனாக இருந்ததுனால இன்னொன்னு, அவனை அழைத்து கொண்டு வந்தவங்க எதற்காக என்னை கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத அவன்கிட்ட சொன்னாலும் அவனால கேட்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. யாரோ ஒருத்தர் முன்னாடி நின்று என்னமோ சொல்றாங்க, அவர் யாரும் தெரியல. அவன் என்ன நடக்குது என்பதே தெரியாம ஒரு குழப்பத்துக்குள்ள என்ன நடக்குது, ஏன் என்னை இழுத்து கொண்டாந்து ஏற்றிருக்காங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அவனை கொண்டு வந்தவங்களுக்கு அவன் மேல மன உருக்கம் இருந்ததுனால இயேசு வந்திருக்கிறாரு, இவனை கொண்டு விட்டா எப்படியாவது சுகமாயிருவான் அப்படின்னு அவனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இப்ப இயேசு என்ன செஞ்சாரு, அந்த மனிதனை ஜனக்கூடத்தை விட்டு தனியே வெளியே அழைத்து போறாரு. இப்ப அந்த மனிதனுக்கு தெரியும் என்ன இவர் தனியா கூட்டிட்டு போறாரு. அப்ப யார் இவர் எதுக்கு கொண்டுட்டு போறாரு, அவனுடைய முழு கவனமும் அவர் மேல இருக்குது. அவர் அவனுடைய 2 காதுகளிலும் தன்னை விரலை வைத்து நாவில் உமிழ்ந்து அதை தொட்டு, அவன் நாக்கை நீட்ட சொல்லி அதையும் தொட்டு வானத்தை அண்ணாது வாக்கு பெருமூச்சு விட்டு எப்பத்தா அப்படிங்கிற. சோ இது புரிங்கிற போது அவனுக்கு புரியுது, இந்த மனிதர் என் காதுக்காகவும் என்னுடைய நாக்கு பேச்சு திறனுக்காகவும் வானத்தில பர்வத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு அவன் அந்த புரிந்து உணர்ந்து கொண்ட உடனடியாக அவனுக்குள் விசுவாசம் வளர்ந்தது, சுகம் கிடைக்கும். அவன் காது கேட்டது, சரியாக பேச முடிந்தது. அவன் விசுவாசம் ஆரம்பமானது, அவன் சுகமும் சரீர சுகத்தையும் பெற்றான். விளைவு அவனுடைய விசுவாசம் அவனை அறிந்தவர்களுக்கும் அற்புதமாய் சுகமடைந்தது கேள்விப்பட்டு அதை பார்த்தவர்களுக்கும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் வளர்ந்தது. அதனால்தான் அந்த கடைசி வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாக செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையை பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். 35வது வசனத்தை இவர் செய்கிறார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இயேசுக்கு அனைத்து சரீர சுகம் கொடுத்திருக்கிறாரு. வேதத்துல ஒரு சிலரை குறித்து ஒரு சில சூழ்நிலைகள், என்ன சூழ்நிலைகள் என்ன ஏது, இதுல 2 ஒரு ஆரம்ப காலத்துல நடந்தது, தான் பேசிய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக நடந்தது. 3வது நம்ம பார்த்தது அந்த சூமின கையுடையன் வந்தது பரிசேயர்களுடைய வேத நியாயசாஸ்திரிகளுடைய வேதத்தை குறித்து அவர்கள் புரிந்து கொண்ட விளக்கம் தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக, நான் இன்னும் அவன் மேல் மன உருக்கமாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காகவும் இந்த ஒரு ஆரோக்கியம் அவனுக்கு வந்தது. 4வது இந்த பகுதியில் உள்ள ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு மனிதனுக்கு சுகம் கிடைத்தது, அந்த பகுதியில் உள்ள கேட்கிற எல்லாருக்கும் இவர் மேல விசுவாசம் வளர்வதற்கு ஒரு அஸ்திவாரமாக அமையும். முக்கியம் விசுவாசம் வளர வேணும். விசுவாசத்தினாலதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒண்ணு, அந்த சின்ன விசுவாசம் வளர்ந்து பெருகி அது என்ன விசுவாசமாக வளர வேண்டும் என்றால், சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி என்பதை விட்டு விட்டு தேவகுமாரன் என்று விசுவாசித்து அவர் சொன்ன சுவிசேஷத்திற்கு கீழ்ப்பிடிதலுக்குள் நடத்தக்கூடிய அந்த விசுவாசத்திற்கு அவன் வளர வேண்டும். அன்றும் இன்றும் சரீர சுகம் அளிப்பதற்கு பின்னால் தேவன் இருக்கக்கூடிய உத்தேசம் இதுதான். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, நம்ம வருகிற வாரங்களிலும் படிக்கலாம். ஒரு சிலர் தான் வேதத்துல கொடுத்திருக்கிறாங்க. அநேகரை சுகப்படுத்தினார், நிறைய பேரை சுகப்படுத்தினார். ஆனா அப்போஸ்தலர்கள் சில சம்பவங்களை குறிப்பிட்டு இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனையில இதை செஞ்சார், அதுக்கு பின்னாடி ஒரு காரியத்தை அதை விளக்கமா சொல்லிடுறாங்க. நம்ம ஒவ்வொரு வாரங்களும் இனிமே இந்த சரீர சுகம் பெற்றவர்களை குறித்து இன்னும் ஒரு 3 வாரங்களுக்கு
இந்த சுவிசேஷ புத்தகங்களில் சரீர சுகம் பெற்றவர்களை குறித்து ஒரு 3 வாரங்களுக்கு நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இத்தோடு இன்றைய வேத பாட வசனம் இத்தோடு இன்று முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.